ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பிளேயர் வந்து பிளேயிங் 11க்குள்ள வந்தாரு அப்படின்னா, நாங்க வந்து ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாரி, ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. நவம்பர் 22ஆம் தேதி பெர்த்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல வந்து இந்தியாவும், ஆஸ்திரேலியாவும் வந்து பலப்பரீட்சை வந்து நடத்துறாங்க. 2 அணிகளுக்குமே வந்து ஒரு முக்கியமான தொடரா இது வந்து பார்க்கப்படுது. அதில குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 4க்கு 0 அப்படிங்கிற கணக்குல நம்ம ஆஸ்திரேலியாவ தோற்கடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மற்ற அணிகளுடைய வெற்றி தோல்விலாம் வந்து மேட்டரே கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பா ஃபைனல் வந்து போயிருவோம். ஒருவேள 3க்கு 0 அப்படிங்கிற கணக்குல வந்து தோற்கடிச்சோம் அப்படின்னா, மற்ற அணிகள கொஞ்சம் சார்ந்து இருக்கிற மாரி வந்து இருக்கும். அதுக்கு கீழ 3 போட்டியில கூட வந்து ஜெயிக்கல. இல்ல நம்ம 3 போட்டியில ஜெயிச்சு, ஆஸ்திரேலியா 1 போட்டியிலயோ 2 போட்டியிலயோ ஜெயிச்சு, இல்ல 2 கேம் வந்து ட்ரா ஆனுச்சு அப்படின்னாலுமே, இந்திய அணிக்கு வந்து அது வந்து சிக்கலா வந்து மாறும். ஆக மொத்தம் வந்து ஆஸ்திரேலிய அணிய சொந்த மண்ணுல ஒரு போட்டியில கூட இந்தியா வந்து ஜெயிக்க விடக்கூடாது. அந்த மாரி ஒரு சினாரியோ, அந்த மாரி ஒரு சிட்யூவேஷன் வந்தா மட்டும் தான் இந்தியா வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து போக முடியும். அந்த மாரியான ஒரு சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிளேயர பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயம் தான் அப்படிங்கிற மாரி பேட் கமின்ஸ் வந்து பேசியிருக்காரு. இப்போதைக்கு இந்திய அணியில எக்கச்சக்கமான குழப்பம் வந்து இருக்கு. ஓப்பனிங் வந்து யார் வந்து ஆடப்போறாங்க அப்படின்னே வந்து தெரியல. ஒருபுறம் வந்து ரொம்ப கூலா, ரொம்ப ரிலாக்ஸ்டா பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்குமே இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது வந்து புதுசு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணிய சொந்த மண்ணுல வந்து நம்ம தோற்கடிக்கிறது, அவங்களுக்கு எதிரா வந்து திட்டங்கள் வகுக்கிறது கொஞ்சம் சவால் நிறைந்த ஒண்ணு தான். பட் யங் பிளேயரான ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து ஆயத்தமா தயார் நிலையில வந்து இருக்காரு. அவருடைய பார்ட்னர் அப்படின்னு பார்க்குறப்ப, ரோஹித் சர்மா இந்தியால தான் வந்திருக்காரு. அவர் வந்து இப்ப முதல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு 2வது டெஸ்ட் போட்டிக்கு நடுவுல ஒரு 10 நாள் வந்து கேப் இருக்கு. அப்போ வந்து ரோஹிட்டோட பிளான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடியிற வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு அந்த 10 நாள் கேப் இருக்குல்ல, அதுலயும் சில நாட்கள் இருந்துட்டு, அதுக்கப்புறம் டீமோட போயிட்டு வந்து இணையலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுல ரோஹித் வந்து இருக்காரு. அப்போ ரோஹித் வந்து ஓப்பனிங் வந்து ஆட மாட்டாரு. அப்போ மாற்று ஓப்பனர் அப்படின்னு பார்க்குறப்ப, நமக்கு வந்து அபிமன்யு ஈஸ்வரன் வந்து இருக்காரு. அவருக்கு பெருசா வந்து எக்ஸ்பீரியன்ஸே வந்து கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்டின்னாலுமே கூட, அந்த அன்அஃபிஷியல் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரா நடந்த போட்டியில வந்து, அவர் நல்லா ஆடியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆனா, அதிலயுமே அவர் வந்து ரொம்ப சுமாரா தான் வந்து ஆடியிருக்காரு. அதனால ராகுல வந்து ஓப்பனிங் வந்து ஆட வைக்கலாம் அப்டிங்கிற மாரி ஒரு முடிவுல வந்து இந்தியா வந்திருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்டின்னா, தேவ்தத் படிக்கல், ருத்துராஜ் கெய்க்வாட் இந்த மாரி பிளேயர்ஸ வந்து ஆஸ்திரேலியாலயே வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேள மற்ற பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரி ஆனாங்க அப்டின்னா, அவங்கள வந்து ஆட வைக்கலாம் அப்டிங்கிற ஒரு முடிவுல கம்பீர் வந்திருக்காரு. இப்ப கமின்ஸுமே கூட வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து பிளேயிங் 11ல வந்தார் அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதற்கான காரணத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து ரீசென்ட்டா வந்து செம்ம டச்ல வந்திருக்காரு. ஐபிஎல்ல நான் வந்து அவருடைய பேட்டிங் வந்து பார்த்துருக்கேன். நெறைய வேரியேஷன் வச்சிருப்பாரு. நெறைய ஷாட் செலக்ஷன் வந்து அவர்கிட்ட வந்திருக்கும். இன்னொரு புறம் இப்ப இருக்க இந்திய அணியில வந்து எல்லாருமே வந்து நியூசிலாந்து அணிகிட்ட வந்து தோத்துட்டு தான் வந்து எங்க கூட ஆடப் போறாங்க. அந்த ஒரு பிரஷர் வந்து இருக்கும். அதே மாரி எங்கள வந்து ஒரு கேம்ல கூட ஜெயிக்க விடக்கூடாது. அந்த ஒரு பிரஷர்ல வந்து இந்தியா ஆடுறதுனால, கண்டிப்பா வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து சொதப்புவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. பட் ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காரு. நல்ல டச்ல இருக்காரு. அவருக்கு எந்த விதமான பிரஷரும் வந்து கிடையாது. எங்க கிரவுண்ட்ல வந்து அந்த அன்அஃபிஷியல் டெஸ்ட்ல விளையாண்டதுனால, நல்லா அவருக்கு வந்து பழகியிருக்கும். அதனால அவர் பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ப உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கமின்ஸ் வந்து பேசியிருக்காரு. நன்றி.